ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு நாளோட இறுதியில் அப்பாடா இன்றைக்கி நம்ம நினச்ச வேலைகளெல்லாம் நம்ம சரியாக செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம நிறைவு செய்கிறது தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுக்கு பதிலாக அடடா இன்றைக்கி நம்ம இவ்வளோ வேலைகளை செய்யணும்னு நினச்சோமே, அதில் 1-2 வேலைகளை தானே நம்மளால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், ஒரு மன நிம்மதி இல்லாமல் தான் அந்த நாளை நம்ம நிறைவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரு நாளை நம்ம சிறப்பாக தொடங்குறதுக்கும் அதை சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இந்த டு டூ லிஸ்ட். இந்த டு டூ லிஸ்ட் அப்படின்றது ஒரு சூப்பரான ஆர்கனைசேஷனல் டூல். ஏன்னா நீங்கள் செய்ய போகிற வேலைகளை விஷுவலைஸ் பண்ணுறக்கும், அதை சரியாக பிளான் பண்ணுறக்கும் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறக்கும், நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கவனம் செலுத்தி சரியான நேரத்தில் அந்த வேலையை முடிக்கிறதுக்கும் இந்த டு டூ லிஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிப்பா, எப்படி தான் இந்த டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், சூஸ் அ ஃபார்மேட். நீங்கள் இப்போ டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணி ஆகணும். நீங்கள் ஒரு நோட் புக் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு டைரி யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணலாம், இல்லை நிறைய டிஜிட்டல் ஆப்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த ஆப் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது ஒரு டைரியும் ஒரு பெண்ணும் மட்டும்தான். செகண்ட், லிஸ்ட் யுவர் டாஸ்க்ஸ். இப்போ நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத டிசைட் பண்ணியிருப்பீங்க. இனி உங்களுடைய எல்லா வேலைகளையும், உங்களுடைய எல்லா டாஸ்க்ஸையுமே லிஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டாஸ்க் எல்லாமே கேட்டகரி வைஸாக பிரிச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்கள் பர்சனல் டாஸ்க் அண்ட் ப்ரொஃபஷனல் டாஸ்க் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுட்டு உங்கள் டாஸ்க்கை நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். மூணாவது, ப்ரையாரிட்டைஸ் யுவர் டாஸ்க்ஸ். இப்போ உங்கள் டாஸ்க் எல்லாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க் என்ன அப்படின்றத பாருங்கள். அதை ப்ரையாரிட்டி 1 அப்படின்னு நோட் பண்ணுங்கள். மீடியம் ப்ரையாரிட்டி டாஸ்க்கை ப்ரையாரிட்டி 2 அப்படின்னு நோட் பண்ணுங்கள். லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கை ப்ரையாரிட்டி 3 அப்படின்னு நோட் பண்ணுங்கள். சில நேரங்களில் ஒரு டாஸ்க் மட்டுமே ப்ரையாரிட்டியாக இருக்காது. நமக்கு 2-3 டாஸ்க் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ப்ரையாரிட்டி 1, 1A, 1B அப்படின்ற மாதிரி லிஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மீடியம் ப்ரையாரிட்டி டாஸ்க்ஸையும் 2, 2A, 2B, லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்ஸை 3, 3A, 3B இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிக்கோங்க. நாலாவது, அலோகேட் டைம் அண்ட் டெட்லைன்ஸ். இப்போ உங்களுடைய டாஸ்க்கை நீங்கள் ப்ரையாரிட்டி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனதுக்கப்புறம் ஒவ்வொரு டாஸ்க்கையும் நீங்கள் எந்த நேரத்தில் தொடங்க போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கையும் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றதும் டிசைட் பண்ணுங்கள். பெரிய டாஸ்க்காக இருந்ததுன்னா அதை சின்ன சின்ன பகுதிகளாக பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு பார்ட்டும் நீங்கள் எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எந்த டைமில் முடிக்க போகிறீங்க அப்படின்னு நோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்கிறது மூலிமா உங்கள் டைமை நீங்கள் சரியாக மேனேஜ் பண்ணுறக்கும், உங்கள் டைமை நீங்கள் பிளான் பண்ணுறக்கும், நீங்கள் திட்டமிட்டபடி சரியான நேரத்தில் உங்கள் வேலையை முடிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவது, வென் டு ப்ரிப்பேர் டு டூ லிஸ்ட். உங்களுடைய நாளைய வேலைகளை முந்தின நாள் இரவே நீங்கள் திட்டமிட்டுறது தான் மிகச்சரியாக இருக்கும். ஸோ தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5-10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய டு டூ லிஸ்ட்டை ரொம்ப ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் செய்ய போகிற வேலைகள் உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டேவை நீங்கள் ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய உற்பத்தி திறனையும் இது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத முந்தைய நாள் இரவே நீங்கள் தீர்மானிக்கிறனால நாளைய பொழுதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களால் தொடங்க முடியும். நீங்கள் லிஸ்ட் பண்ண வேலை எல்லாத்தையும் முடிக்கிறது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த நாளோட இறுதியில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும், நீங்கள் சக்ஸஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டு டூ லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னிலிருந்து கண்டிப்பாக அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். முயற்சி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.